வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் அம்பிகை ஸ்ட்ரீட் வேளச்சேரி ஏரியால சந்துரு லா அகாடமி அப்படின்னு நிறைய அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், ஏபிபிஸ், பிபிஸ் அந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்க, இன்னைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஏழ்மையான மாணவர்களுக்கும் இலவசமா படிப்பை சொல்லி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு உருவேற்றி ஒரு நல்ல ஒரு நிலையில கொண்டு வந்து வைக்கிற ஒரு தங்கமான ஒரு சந்துரு லா அகாடமி. அதோடைய ஓனர் வந்து சந்திரசேகர். இன்றைக்கு ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால், கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த சந்துரு லா அகாடமியில படிச்சு கொண்டிருக்கிற 4 மாணவர்கள், முதல்ல லோகேஷ், 2வது கோகுல் யுவராஜ், 3வது சுகுணா மற்றும் இவங்க எல்லாருக்கும் தலையா எல்லாத்துக்கும் அந்த கேங் லீடர் அப்படின்ற பர்சன் பிரியதர்ஷினின்ற ஒரு பிரகாஷ்னின்ற ஒரு பெண். அவங்களும் இங்க ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவங்களுடைய தவறான ஒரு கொச்சைப்படும்படியான சில நடவடிக்கைகள் இந்த கிளாஸ் ரூம்லயே நடக்கிறதுனால சந்துரு சார் என்ன பண்ணாரு, நீங்க இனிமே இங்க படிக்க வர வேண்டாம், தயவுசெய்து கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க செய்த தவறுகளை, ஏன்னா இது படிக்கிற இடம், இது காதல் பண்றதுக்கோ காம விளையாட்டுகளுக்கோ ஆன இடம் இல்லை இது அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிச்சதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை 10/6/2025 அன்று சாயங்காலம் 8:30 மணிக்கு இந்த 4 பேரும் அவங்க கூட 11 இல்ல 12 அடியாட்கள், எல்லாமே ரவுடிகள், எல்லாமே பாத்தீங்கன்னா அக்யூஸ்டர் தான், அட்வொகேட் எல்லாம் கிடையாது. இவங்களும் பிராக்டிசிங் அட்வொகேட் கிடையாது. சொல்ல போனா பிராக்டிஸ் பண்ண இப்பதான் படிப்பே முடிச்சிருக்கிறாங்க, ஜட்ஜ் எக்ஸாம் எழுதணும், மெஜிஸ்ட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாவமா நடிச்சுட்டு இப்ப என்னடான்னா இந்த இன்ஸ்டியூட்டையே ஒன்னும் இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக இந்த கத்து கொடுத்த வாதியாரையே குறை சொல்லி அவர்களுடைய சந்துரு லா அகாடமியை டெமாலிஷ் பண்ணி இவரையும் இவருடைய பேரையும் கெடுப்பதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு இந்த மாதிரி அடியாட்களோட உள்ள வந்து இவரை மிரட்டி, இவரை அடிச்சு, ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு, அதே போல இவருடைய செக்ரட்டரி, அந்த பெண்ணுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை தயவு செய்து, ஏன்னா அந்த ஒரு பெண்ணையை பாதிக்கும் விதமாக அந்த பொண்ணை 3 மணி நேரத்துக்கு மேல வச்சு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அபியூஸ் பண்ணி, இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த டைம் வந்து அந்த பெண்களுக்கான 3 நாளுக்கான பீரியட் டைம், அந்த டைம்ல அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அவளை அசிங்கமா பேசி, இவரை அசிங்கமா பேசி, இவரை அடிச்சு, அந்த பொண்ணை அடிச்சு, அந்த பொண்ணை துணியெல்லாம் கழட்டுன்னு மிரட்டி, அந்த பொண்ணு தலை முடிய பிடிச்சு இழுத்துருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த லா அகாடமிக்குள்ளார, சந்துரு லா அகாடமிக்குள்ளார எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டு உடைச்சு, சேர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க விட்டு, இவருடைய ரூம், டைரக்டருடைய ரூம் கதவையும் உடைச்சு, உள்ள இருந்து லேப்டாப் மற்றும் அவருடைய 3 போனு, அந்த பொண்ணுடைய போனு எல்லாத்தையும் பிடுங்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, உள்ள இருந்த கேஷ், இன்னைக்கு அது எவ்வளவுன்றது சொல்ல முடியல, 5 லட்சமும் இருக்கலாம் கண்டிப்பா மினிமம், அதையும் திருடி கொண்டு இவருடைய 9 லட்சம் ரூபாய் ஒர்த்துள்ள காரை இவரை மிரட்டி, இவரை அடிச்சு, நீயே குடு, நீயே தப்பெல்லாம் ஒத்துக்கோ, இவர் தப்பு, நான் என்ன பண்ண, நான் எதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு கொலை மிரட்டல் விட்டு கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி கையில கத்தி கபடா எல்லாத்தோடையும் அந்த கும்பல் வந்திருக்குது. இவரை மிரட்டி இவரையே வீடியோ பேச வைக்கிறேன், எழுதி கொடுக்குறேன், நான் எழுதி கொடுக்கறத படின்னு சொல்லி தரக்குறைவா அந்த வார்த்தைகள் காதை கூசுற அளவுக்கு வார்த்தைகளான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நைட்டு 11:30 மணி வரைக்கும்
ஒரு பெண்ணை உள்ள வச்சு டார்ச்சர் பண்ணது, இவரை இங்க அடிச்சு கீழே தள்ளி இன்னும் கேவலமான வார்த்தைகள்லாம் பேசி மிரட்டினது மட்டும் இல்லாமல் இவர் அவங்க காரையும் புடுங்கிட்டு போய் இவருடைய பொருட்களையும் திருடி கொண்டு போயிருக்கிறாங்க. கேட்டா இவங்க அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா காவல்துறையில இதை குறிச்சு புகார் எழுப்புறதுக்கு 100க்கு கால் பண்ணாங்க அந்த கும்பல் போனதுக்கு அப்புறம். ஆனா 100ல இருந்து ஒரே ஒரு போலீஸ் பெட்ரோல் வண்டி வந்துட்டு இது நம்ம பார்க்க முடியாது, கிரைமுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனம்ன்றத விட அஜாக்கிரதையான பதில் காவல்துறையில. சரி, அதுக்குதான் போயிட்டாங்கன்னு அடுத்த நாள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அப்பவும் இந்த வேளச்சேரி காவல் ஆய்வாளரும் சரி, உள்ள இருந்த ஒரு உமன் எஸ்ஐயும் சரி, இவரை ஒரு பொருட்டாவே மதிக்காம இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. நான் உன்னைத்தான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு தரக்குறைவா இவரை பேசியிருக்கிறாங்க. இவர் வேற வழி இல்லாம எங்க கிட்ட முறையிடும் பொழுது நாங்க நேற்று காவல் துறை தலைவர் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவரை பார்த்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். ஆனால் உண்மையாவே தமிழ்நாட்டுல காவல்துறை இருக்குதா? எனக்கு ஒரு டவுட். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குதா, இல்ல அதை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்றது தெரியல. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததை இது வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிகளோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் கூட வந்து பார்க்கல. அந்த பொருட்கள் சிதறினதாகவே இருக்கிறது. அதுல நாங்க எந்த டச்சும் பண்ணாம இப்ப வரைக்கும் பத்திரிகையாளர்களுடைய பார்வைக்கும் பொதுமக்களுடைய பார்வைகளுக்கும் இதை வச்சிருக்கோம். அது அப்படியே இருக்கிறது. பொருட்கள் திருடு போயிருக்கிறது. 9 லட்சம் விலை மதிப்புள்ள கார்கள் திருடு போயிருக்கு. ஆனால் லேப்டாப், முக்கியமா இவர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற சமயத்துல இப்படி பூந்து அவருடைய லேப்டாப்பையும், அந்த லேப்டாப்ல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கேட்டகரி லைஃப் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, திருடி கொண்டு போயிருக்காங்க. இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இது வரைக்கும். ஏன்னு கேட்டதுக்கு சில அரசியல் பின்புலன்கள் என்னன்னா, பிரகாஷினியோடைய அப்பா ஒரு அட்வொகேட், அவர் கட்சியில இருக்கிறாரா. அதே மாதிரி இன்னொரு பையன் பேரு யுவராஜ், கோகுல் யுவராஜ். அவன் ஒரு புகழ்பெற்ற எம்பி, அதுவும் இந்த ஏரியாவோட எம்பி, தமிழச்சி தங்கபாண்டியனோட சொந்தக்காரன். அதனால நாங்க எவனை வேணாலும் பூந்து வெட்டுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், இதே இடத்துல புளிய நோண்டி போச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா இவங்க எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி இவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாவே அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா நான் ரெக்கார்ட் பண்ணி அதை மீடியா முன்னாடி ரிலீஸ் பண்றேன். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஆளுங்கட்சியும் சரி இல்ல காவல்துறையும் சரி, உண்மையா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு படு மோசமான நிலையில இருக்குன்றத காட்டுறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு லா அகாடமியில பல நீதி அரசர்களையும் பல நீதிபதிகளையும் உருவாக்குன இந்த லா அகாடமியில லாயர்ஸ்கே ப்ரொடெக்ஷன் இல்லை, சட்டம் சொல்லி கொடுக்கிற வாதியாருக்கே ப்ரொடெக்ஷன் இல்லை. இப்படி பகிரங்கமா உள்ள பூந்து கலாட்டா பண்ற இவங்கெல்லாம் எப்படி லாயர்ஸா படிக்க முடியும்? முதல்ல பார் கவுன்சில் அவங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுச்சு? போலீஸ் ஏன் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை? அதற்கான எல்லா ஆவணங்களும் நான் சமர்ப்பிக்கிறேன். இதுல இந்த மெயினான அக்யூஸ்ட் யாருன்னா இந்த யுவராஜ், கோகுல் யுவராஜ் அண்ட் பிரகாஷினி. மெயின் மூல பிரகாஷினி. பிரகாஷினியோட தொழில் என்னன்றது எல்லாத்தையும் கேட்டு வெளியே நாங்க விசாரணை பண்ணதுல அந்த பொண்ணு ஓப்பனா சொல்றேன், அவங்க கூட இருந்தவங்களுடைய ஸ்டேட்மெண்டே இருக்கு. என்னன்னா, பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதான். ஈசிஆர்ல ரூம் போட்டதுல இருந்து தியேட்டருக்கு போய் அங்க கசமுசா பண்ணது வரைக்கும் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டாங்க. எல்லாமே இதா கொடுத்துருக்காங்க. இந்த சுகுணான்ற பொண்ணு இதை எல்லாத்தையும் பண்ண சொல்லி எங்களுக்கு அடியாலாம் சப்ளை பண்ணது கோகுல் யுவராஜும் மற்றும் பிரகாஷினியும். இவர்களுக்கு உறுதுணையாக லோகேஷும் சுகுணாவும் இருந்ததாக அவங்க வாயாலேயே ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க. நாங்க பண்ண என்கொயரியில அந்த ரெக்கார்டிங்கையும் நான் கொடுக்குறேன் இந்த பிரஸ் மீட்ல. ஏன்னா
காவல்துறை இந்த விஷயத்துல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், உண்மையாவே சொல்றேன், சட்டத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சட்டத்துறையில இருக்கிற இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்கிற மக்களுடைய நிலை என்ன? அப்ப இந்த மாதிரி ரவுடிசம் பண்றவங்க மட்டும்தான் இந்த தமிழ் மாநிலத்துல வாழ முடியுமா? இல்ல இதை பார்த்து கொண்டு இங்க இருந்து அநேக அட்வொகேட்ஸ் வெளியே போயிருக்காங்க, அநேக ஜட்ஜஸ் போயிருக்காங்க. அவங்களுடைய படிச்ச இந்த கோயில் ஒரு கோயில்னு தான் சொல்லணுமே தவிர இது அகாடமி, இது ஒரு ஸ்கூலு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்ட மேதைகளை உருவாக்கிய இந்த கோயிலை இடித்து அடித்து உடைத்து இந்த மாதிரி பண்ணிருக்க இந்த ஜனங்கள் மேல, இந்த 4 பேர் மேலேயும் கூட வந்த ரவுடிங்க மேலேயும், ரவுடிங்க யாருன்னு தெரியல, அவங்க பேரு தெரியல, ஆனா பக்கா அக்யூஸ்டர்ஸ் வந்தது எல்லாமே கஞ்சா போதையிலையும் குடி போதையிலையும் வந்திருக்கிறாங்க. அதுவும் நல்லா தெரியுது. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, எனக்கு மாசம் 3 நாள் ப்ராப்ளம், என்ன தயவுசெய்து விடுங்கன்னு சொன்னாலும் அந்த பொண்ணை மேலையும் கீழையும் தடவி பார்த்திருக்கிறானுங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பப்ளிக்கா அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணதும், அதே போல ஒரு வாதியார குருவை சொல்லி கொடுக்கிற படிப்பை சொல்லி கொடுக்கிற ஒரு சட்ட நிபுணரை இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் மீதே வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நேத்து காலையில போய் கமிஷன் ஆபீஸ்லயும் பார் கவுன்சிலையும் ஆப்போசிட் பார்ட்டி பண்ண தப்பெல்லாம் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு சொல்லி எங்ககிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தாராளமா கொடுங்கன்னு சொன்னேன், ஆனா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. காவல்துறையில யார் யாருக்கு என்ன பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல. அடையார் சரகத்துடைய துணை ஆணையர் இதை பார்க்கவில்லை என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் கிடக்குதுன்னு அடையார் ரெஜிமெண்ட்ல. இப்ப இதே அடையார் ரெஜிமெண்ட்ல தான் இந்த தவறும் நடந்திருக்கு. சோ இதுக்கு என்ன பதில் காவல்துறை செய்ய போகிறது? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நாங்கள் இழந்த எங்களுடைய காரு, எங்களுடைய லேப்டாப்பு, மொபைல் போன்ஸ் பிளஸ் பணமும் எங்களுக்கு மீட்டு தர வேண்டும். இதற்கு காவல்துறை இப்ப வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. நாட் ஈவன் எஃப்ஐஆர் கூட இல்ல, சிஎஸ்ஆர் கூட ஃபைல் பண்ணல. சோ இதற்கு காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறது? இல்ல காவல்துறை செய்யவில்லை என்றால் சட்டத்தை நாங்களே கையில் எடுத்து செய்ய வேண்டுமா என்பதை பத்திரிகையாளர் முன்ன நான் கேள்வி கேட்கிறேன் காவல்துறை தலைவருக்கு. ஆணையர் ரவுடிகளை ஒழிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னாரு. எங்க ஒழிச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பப்ளிக்கா இந்த மாதிரி பண்ணிருக்கிறது. உண்மையா சொல்றேன், சென்னை நகரம் மக்கள் வாழ்வதற்கான நகரம் இல்லை. ரவுடிகளும் குண்டர்களுடைய கோட்டையா மாறிக்கொண்டிருக்கிறது. இதை துரிதமா எடுத்து நடவடிக்கை எடுத்து அந்த வந்தவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் சட்ட பிரகாரம் என்பது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.